சட்டவிரோதமாக ஊடுருவும் வங்கதேசத்தவர்களை இந்தியா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸ் தலைவரும் ராகுல் காந்தியின் நெருங்கிய ஆலோசகருமான சாம் பிட்ரோடா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள சாம் பிட்ரோடா, புலம்பெயர்ந்தவர்களை வேட்டையாடுவதில் மிகவும் மும்முரமாக உள்ளதால் கிரகத்தை பற்றி, பருவநிலை மாற்றம் மற்றும் புவி வெப்பமடைதல் பற்றி கவலைப்படுவதில்லை. சட்டவிரோதமாக வருவது தவறு என்பதை புரிந்து கொள்கிறேன். ஆனால் சட்டவிரோதமாக ஊடுருவும் வங்கதேசத்தவர்கள் மற்றும் சிறுபான்மையினர் குறிவைத்து தாக்கப்படுகின்றனர் என்று அபாண்டமாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் சட்டவிரோதமாக ஊடுருவும் வங்கதேசத்தவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவர்களை இந்தியர்கள் எதிர்த்து வருகின்றனர் என்றும், அனுமதிப்பதால் ஏற்படும் சிரமங்களை சகித்துக் கொள்ள வேண்டும் என்றும் சாம் பிட்ரோடா தத்துவம் உதித்துள்ளார். ஆனால் வங்கதேச போரின் போது பிரதமராக இருந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இந்திரா காந்தி, அகதிகளை இந்தியா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர்கள் அனைவரும் திருப்பி அனுப்பப்பட வேண்டியவர்கள் என திட்டவட்டமாக தெரிவித்து இருந்தார்.